பொங்கல் அன்னைக்கு கரும்பு இல்லைன்னா எப்படிங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தை பொங்கல் ஸ்பெஷலாக பிஸ்கட் வச்சு பொங்கல் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமுங்க. ஏலக்காய், அவ்வளோதாங்க, ஏலக்காய் இடிச்சாச்சு. மண்டை வெல்லம், அடுப்புக்கு பட்டை போட்டுக்கலாங்க. பச்சரிசி, அரிசியை ஒரு 2 டைம் நல்லா சுத்தமாக கழுவிட்டுங்க 3வது தண்ணியில் பொங்கல் வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. இப்போ பொங்கல் வச்சிடலாம். அரிசி கழுவுன தண்ணி, பசுமாட்டு பால், பானையில் அப்படியே மஞ்சள் கொத்து கட்டிடலாங்க. பொங்கல் பொங்கிருச்சுங்க. இப்போ அரிசியை 3 டைம் சுற்றிட்டு 3 டைம் உள்ள போட்டுடலாம். இப்போ அரிசி போடுறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பச்சரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்துட்டே இருக்குங்க. இப்போ பாலையும் பிஸ்கட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா உப்பு பிஸ்கட் எடுக்கக்கூடாதுங்க, இனிப்பு பிஸ்கட் தான் எடுக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். பால், இந்த பிஸ்கட் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்த பால் பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் தான். அவ்வளோதாங்க, பால் பிஸ்கட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கரைச்ச பிஸ்கட் சேர்த்துக்கலாம். இடித்த மண்டை வெல்லம், இடித்த ஏலக்காய், பொங்கல் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம். நெய், முந்திரி, உலர் திராட்சை, திராட்சை பாருங்க நல்லா உப்பி வந்துருச்சுங்க.
பொங்கல் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு பொங்கல் சாமிக்கு தாங்க. தாத்தா பொங்கல் பொங்கல் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு டேஸ்ட் என்ன நான் பார்த்துட்டு சொல்லுவேன். சொல்லுங்க. அந்த இடத்துல கொடுங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நீங்க சொல்லிருங்க. சரி, சந்தோஷமா. பிஸ்கட் பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம கூடவே பாத்தீங்கன்னா தாத்தாவும் சாப்பிட போறாரு. சரி, சாப்பிடலாங்களா? சாப்பிடலாம் சாமி, சாப்பிடலாம் சாப்பிடலாம். சாப்பிடலாம். கலரும் பாத்தீங்கன்னா அப்படி பிஸ்கட் கலர்லயே தாங்க இருக்கு. நெய் மனம் சூப்பராக இருக்கும். நெய் மனம் அருமையாக இருக்கும். நாட்டு சக்கரை போட்டுக்கிறீங்களா? மண்டவளம் தாத்தா. மண்டவளமா? ரைட், நல்லா இருக்குது. கலர் சூப்பர், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கும். இது பிஸ்கட் போட்டு பொங்கல் பண்ணிருக்கோம் தாத்தா. ஆமா, நம்ம வந்து நிறைய வகையான பொங்கல் பண்ணிருக்கோம். ஆமா, நொங்கு பொங்கல், பனங்கிழங்குல பொங்கல், ஆமா, அப்புறம் ஆப்பிள், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு பண்ணிருக்கோம். ஆமா, ஆமாப்பா. இந்த பொங்கல் எப்படி இருக்கு சொல்லுங்க? சூப்பராக இருக்கு. சூப்பர் அருமையாக இருக்கு. அது நெய்யில் நெய் நல்லா பக்குவமாக செஞ்சுருக்கு. ஆனால் இப்படி லூஸாக இருந்தால் பாப்பா நல்லா இருக்குது. கெட்டியாக இருக்கக்கூடாது. இது ஆறு வந்து கெட்டியாக இருந்தா நல்லா இருக்குது. பிஸ்கட் கலரே பிஸ்கட் கலர் தான். நல்லா இருக்குது சாமி, நல்லா இருக்குது சாமி, சூப்பராக இருக்குது. எனக்கு நல்லா பாப்பா நல்லா கொஞ்சம் முந்திரியே நல்லா கிடைக்கும் பாப்பா. கடிச்சு சாப்பிட்றதுக்கு முந்திரி நல்லா இருக்குது. நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பொங்கலை முந்திரி திராட்சையோடு சாப்பிட்ணுங்க. பிஸ்கட் பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வித்தியாசமாக பொங்கல் வைப்போங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் வச்சு பொங்கல் வச்சுருந்தோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பொங்கல் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தாத்தா பாய் சொல்லிடலாங்களா? பாய் பாய் பாய். பாய் பாய்.